அலோபதி மருத்துவத்தையும் தொடவே கூடாது. கண்டிப்பாக குழந்தைக்கு கெட்டது மட்டும்தான் செய்யும். அலோபதி மருத்துவமும் தடுப்பூசியும் நல்லது பண்ணும்னு யாராவது சொன்னாங்கன்னா அவர்களுக்கு தடுப்பூசி பத்தியும் அலோபதி பத்தியும் ஒன்றுமே தெரியவில்லை என்று அர்த்தம். இல்லை என்றால் கொடுக்கும் காசுக்கு ஒழுங்காக வேலை செய்கிறார்கள் என்று அர்த்தம். எனவே கர்ப்ப காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சிலபஸ் ரெடி. சிலபஸ் இப்படிதாங்க இருக்கும். நீங்க எதுக்கு மாதிரி சிலபஸ்ங்கிறது 500 பேஜ் புக்கெல்லாம் கிடையாது. என்ன செய்யணும் புரிய வைக்கிறோம், அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை போதாதான்? டிவி பார்க்காதீங்கிற ஒரு வார்த்தையே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சோ இதுதான் சிலபஸ். இந்த சிலபஸ் அடிக்கடி புதுசா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சில பேர் புதுசா ஒருத்தர் பார்ப்பேன், அவங்க நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க, அப்ப மாசக்கே பார்த்து ரிலீவ் பண்ணுவேன். சோ அப்டேட் தான் ஆகுமே தவிர சிலபஸ் இருக்கும். மாசக்கேப்ப என்ன செய்யணும்? சிலபஸ் ரெடி. அடுத்தது 6வது சிலபஸ் மறுட்டி சுகப்பிரசவம். பொதுவா குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, பிறக்கும் போது தொப்புள் கொடியை கட் பண்ணிடுவாங்க. இப்படி பண்ணவே கூடாதுங்களாமாங்க. அதாவது தொப்புள் கொடியை கட் பண்ணா குழந்தைக்கு உடல் ஆரோக்கியமும் குறையும், கல்வி ஒழுங்கா புரியாது, ஆரோக்கியமா இருக்காது. அது வந்து சாதாரண குழந்தை. தொப்புள் கொடியை கட் பண்ணாம பெற்றுக்கிட்டா அது ஞான குழந்தை. அதாவது குழந்தை பிறக்குது இல்லைங்களா, பிறந்த உடனே குழந்தை வெளியே வருது. அந்த தொப்புள் கொடி வந்து அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்குமா, பொதுவாக என்ன பண்ணுவோம், கட் பண்ணிடுவோம். இனிமேல் கட் பண்ணாம என்ன பண்ணணும்னா அம்மா அப்படியே தூங்கிடுவோம். அம்மாவுக்கு நல்லா தூக்கம் ஒரு ஏன் தெரியுமா, 10 மாசம் வயிற்றுல இருந்துச்சு குழந்தை, வெளியே போன உடனே அப்பாடான்னு தூங்கிடுவாங்க. அம்மாவை தூங்க விட்டுட்டு குழந்தைய வெளியே எடுத்து கூட இருக்கிறவங்க எல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி, லேசா தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணி அந்த குழந்தைய மட்டும் பாதுகாத்தா போதும். அதுக்கப்புறம் அந்த அந்த உள்ள தொப்புள் கொடி இருக்கு இல்லைங்களா, அந்த இது அது வந்து உள்ளேயே தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது. இங்க பாருங்க, இப்படி தொப்புள் கொடியை கட் பண்ணாம கழுவி அந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் 8 மணி நேரம் வெயிட் பண்ணா தானா பனிக்கூட வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதான் சுகப்பிரசவம். ஒன்றும் ஆகாது, தைரியமா இருங்க. அது வெளியே வந்தோடனே அதையும் கழுவி சுத்தம் பண்ணி அதுல மருதாணி பொடியையும் துளசி பொடியையும் தூவி அதை கொஞ்சம் தேவைப்பட்டா கல்லுப்பு இதெல்லாம் கொஞ்சம் தூவி விட்டு அதை ஒரு வெள்ளை துணியில கட்டி அதை அப்படியே வளர்க்கணும். கட் பண்ணக்கூடாது, அது துடிக்கும், அதுக்குள்ள ரத்த ஓட்டம் இருக்கும். அதுக்குள்ளதான் அந்த பனிக்குடமும் அந்த நஞ்சு கொடி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளதான் குழந்தைக்கு தேவையான எல்லா கல்வியும் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, வித்தை இருக்கு, பாரம்பரிய சொத்து இருக்கு, டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கு, பரம்பரையா நம்மளுக்கு எல்லா ரகசியம் இருக்கு இல்லைங்களா. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் அதான் சாப்பாடு, அதான் தண்ணி, அதான் உயிர் எல்லாம் உள்ள போய் அதுவா ஒரு நாள் உதிர்ந்துடும். அதுக்கு 8 நாள் ஆகலாம், 4 நாள் ஆகலாம், வெயிட் பண்ணணும், அதுவா உதிரணும். இதுதான் சுகப்பிரசவம். அந்த குழந்தைக்கு நீங்க பள்ளிக்கூடமே சேர்த்த வேண்டாம், காலேஜே சேர்த்த வேண்டாம். அப்படி மட்டும் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா அது எதை பார்த்தாலும் அப்படியே உறிஞ்சு எடுத்துடும். டெர்மினேட்டர் மாதிரி அப்படியே ஜூம் பண்ணும், லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு வந்துடும். அதுக்கு டியூன் பண்ணா போதும். அதுகிட்ட போய் வில் வித் தை அப்படின்னு சொல்லி வில்ல கொடுத்தீங்கன்னா அது யோசிச்சு அடிக்கும். சொல்லிக் கொடுக்க வேண்டாம், உள்ள இருந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ வேலை செய்யும். இதுதான் மறுட்டி சுகப்பிரசவம். எனவே இனிமேல் குழந்தைகளை நாம் படிக்க வைக்காமலேயே ஞானியாக்க வேண்டும் என்றால் தொப்புள் கொடியை கட் பண்ணக்கூடாது. அது எப்படி கட் பண்ணக்கூடாது, ஏன், எதுக்குங்கிறதெல்லாம் மறுட்டி சுகப்பிரசவம்னு ஒரு வீடியோ இருக்கு, மறுட்டி சுகப்பிரசவம்னு ஒரு கட்டுரை இருக்கு. இதை நீங்க ஏதோ ஒரு வழியில புரிஞ்சுக்குங்க. நான் வந்து வாங்குங்கன்னு சொல்லல, ஒண்ணு வாங்குங்க, இல்ல யூடியூப்ல இருக்கும், இல்லைன்னா ஃபேஸ்புக்ல இருக்கும், இல்லைன்னா வாட்ஸ்அப்ல இருக்கும், மெயில்ல இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். ஏதோ ஒரு வழியில மறுட்டி சுகப்பிரசவம் கம்ப்ளீட் பண்ணணும். அமெரிக்கால 20 வருஷம் முன்னால ஒரு பையன் பிரதீப் குமார்னு ஒருத்தர் தன்னுடைய பையனை அமெரிக்காலேயே தொப்புள் கொடி கட் பண்ணாம வளர்த்தி அந்த பையன் வந்திருந்தான். நான் பார்த்திருந்தேன். அவ்வளவு அருமையா இருக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்கிறான், நல்ல நாலேஜ் இருக்கு. நாமெல்லாம் இப்பதான் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கோம். அந்த தம்பதிகள் 20 வருஷமா இந்த மாதிரிதான் வாழ்றாங்க. அவங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு மெயில் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க பேசுவாங்க. உங்களுக்கு நான் சொல்றத புரியாது, அவங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. அவங்க கிட்ட பேசும்போது நிறைய நாலேஜ் கிடைக்கும். மறுட்டி சுகப்பிரசவம். இப்போ இந்த மறுட்டி சுகப்பிரசவம் சம்பந்தமா யூடியூப்ல பேசி கட்டுரையில எழுதி எனக்கு தெரிஞ்சு இப்பவே வந்து ஒரு 30-40 பேர் அந்த மாதிரி பெற்றுக்கிட்டாங்க.
காட்டணும், சொல்றதை விட யூஸ் பண்ணி காட்டிட்டு அதை தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அது தேவையே இல்லை, வேணாம் விடுங்க, அதே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அது எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் பேஸ் பண்ணி இது எழுதியிருக்கேன். இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தை முழுசுமே இதை இந்த புக்கில் எழுதலாம். என்னன்னா அது ஒரு பார்ட், இதை கருவை வச்சுக்கிட்டு ஒரு லவ் ஸ்டோரியை ஃபுல்லாக எழுதி இன்றைய இளைஞர்களுக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லவ் ஸ்டோரியை எழுதி அதில் வந்து இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தையும் பதிச்சிருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக. முக்கியமாக யாரெல்லாம் நாவல் படிப்பீங்களோ அவங்கள தாண்டி யாரெல்லாம் படிக்காமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த புக்கு. நாவலே நான் படிக்க மாட்டேன், நான் எல்லாம் இதுக்கிட்ட அந்த புக்கை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லை. யாருமே படிக்காமல் இருக்கீங்களோ அவங்க தான் ஈஸியாக இந்த புக்கை படித்து முடிப்பாங்க. இது மார்க்கெட்டிங்லாம் நினச்சிக்காதீங்க, ஜஸ்ட் நான் சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ஷமீர். கேசிபி காலேஜில் நான் படிக்கிறேன், BA ஃபைனல் இயர். நான் டேரக்டா டாபிக் போயிடுறேன். என்னன்னா, நான் வந்து ஸ்கூலில் 12th படிக்கும் போது ஒரு 3 முடிவு எடுத்தேன். அந்த முடிவு பிரகாரம் வாழ்ந்துட்டு இருக்கேன், வாழ போறேன். அந்த 3 முடிவு என்னன்னா, ஃபர்ஸ்ட் என் பையனையோ பொண்ணையோ ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது. நான் இத்தனை வருஷமா நான் பேக்கெட் ஐட்டம்ஸ் ஒரு காஃபி பேட் கூட வாங்கி சாப்பிட்டது இல்லை. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டும் செகண்டும், அதாவது ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது அதை பத்தியும் பேக்கெட் ஐட்டம்ஸ் பத்தியும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பத்தியும் ஏற்கனவே எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு. நான் இங்க வந்து மீடியாவை பத்தி பேச வந்திருக்கேன், கார்ட்டூனை பத்தி. ஏன்னா அதுலதான் நான் அதிகமா பட்டதே. இது வந்து ரொம்ப நேரம் பேச வேண்டிய விஷயம். நான் வந்து சிம்பிளா 5 விஷயத்த மட்டும் கார்ட்டூன் மூலியமா என்ன ஆகுது குழந்தைங்களுக்கு அப்படிங்கறத சிம்பிளா சொல்றேன். 5 விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட், குழந்தைங்களுக்கு மனசு இறுக்கி போயிடுறது. அடுத்து, விருந்தோம்பல் இருக்கிறது இல்லை. அடுத்து, அந்த குழந்தை மனசுல வன்முறை அதிகமாகுது. அடுத்து, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசமே தெரியறது இல்லை. அடுத்து, மெமரி லாஸ். அடுத்து, ஆபாசமான எண்ணங்கள் மனசுல வருது. ஃபர்ஸ்ட், மனசு இறுக்கி போயிடுறது. நான் அழுது 6 வருஷம் ஆகுது. அப்பனா எந்த அளவு என் மனசு இறுக்கி போயிடுச்சுன்னு பாருங்க. இந்த கார்ட்டூனை பார்த்து கேம்ஸ் விளையாண்டு அழுது 6 வருஷம் ஆகுதுன்னா, ஃபேமிலியில எத்தனையோ டெத்து நடந்திருக்கு. அதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா என் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வந்தது இல்லை. ஏன்னா கார்ட்டூன்ல அப்படிதான் மனசை இறுக்கி போக வச்சிருக்காங்க. நீங்க கார்ட்டூனை பார்த்தாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் வன்முறை தான் இருக்கு. வன்முறையை பார்த்து பார்த்து அந்த குழந்தையோட மனசு இறுக்கி போயிடுது. இறுகி போயிடுச்சுன்னா என்ன ஆயிடுது, கல் நெஞ்சம்னு சொல்லுவாங்கல்ல, அது உருவாயிடுது. அம்மா அப்பா இறந்தா கூட ஒரு பெரிய மேட்டர் இல்ல அப்படிங்கிற அளவு அந்த கார்ட்டூன் வந்து மாத்திருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம எவ்வளவு தூரம் உள்ள வாங்கிட்டு எவ்வளவு தூரம் வெளியில விடுறோம், அவ்வளவுதான். ஆனா இதுல நம்ம அது வந்து சுயமா சிந்திக்கிறதே இல்லாம போயிடுச்சு. யாருமே சுயமா எதுவுமே சிந்திக்கிறது இல்ல. என்னவோ ஒரு பிஸி வேர்ல்ட்ல எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. ஒரு 10வது 12வது படிக்கிற பையனுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியறது இல்ல. 30 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம லைஃப்ல நம்ம கிட்ட என்ன ஸ்கில் இருக்கு, நம்ம எங்க இருக்கோம், பாதி பேர் மிஸ்ஃபிட்டா தான் இருக்கும். நம்மளோட டேலண்ட்ஸ் எங்கேயோ இருக்கும், நம்ம எங்கேயோ இருக்கும். பாதி இப்படியே டைம் போயிடுறது. we are wasting lot of time. So அதுதான் நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த பொன்னான வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் ஹீலர் பசர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்திருக்கிறேன். மேடையில் பேசி பழக்கம் இல்லை, இருந்தாலும் பேசுகிறேன். என்னன்னா, நான் 3வது கலந்தாய்வு கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டேன். நான் எங்கள் பாப்பாவை இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். சார் சொன்ன பிறகு நான் கேட்டுட்டேன். எங்களுக்கு ஒன்றும் நல்லா புரிஞ்சிருக்கு. ரொம்ப அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருந்தேன் ஸ்கூலில், இது மாற்றணும் அது மாற்றணும்னு. சார் ஒரே வரியில் சொல்லிட்டாரு, எதுவுமே பண்ணாதீங்க, ஸ்கூலை விட்டு வெளியே வந்துடுங்க அப்படின்னாரு. 1 வாரம் தான் யோசித்தோம். ஸ்கூலை விட்டு வெளியே வந்துட்டோம். ஃபீஸ் கட்டிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தவொடனே தான் தெரிஞ்சு, அந்த ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியத்தில் இருந்து இங்கே வந்ததுல இருந்து மற்றவங்களோட பார்வை வந்து கொஞ்சம் இதாக இருக்கு. ஷூ கட்டிட்டு போகிறது, இதெல்லாம் நிறைய பேர் அனுபவிக்க கூடாது அப்படின்றதுக்காக இன்னும் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சுருக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று எனக்கு கிடைச்சிச்சு. விஷயம் என்னன்னா, என் குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. அது நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா அங்கே வந்து ஸ்பூனில் தான் சாப்பிட விடுவாங்க. அப்படிங்கும்போது நாங்கள்லாம் கேள்வி கேட்டிருக்கேன், ஸ்பூனில் எதுக்குங்க சாப்பிட வைக்கிறீங்க,
அப்போ கை அசுத்தமா இருந்தா பரவாயில்ல, ஸ்பூன்ல தான் சாப்பிடணும் அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப விவாதம் பண்ணியிருக்கேன். அப்புறம் எதுவுமே விவாதம் பண்ணலை. நான் ஒரு 2-3 விஷயம் சொல்ல வந்தேன், கொஞ்சம் மறந்துட்டேன். அப்புறம் வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன், இளபாஸ்கர் ஐயா எல்லாமே நாங்கள் கேட்டுட்டோம். என் ஒய்ஃபு எனக்கு ரொம்ப ஆர்வம் அதில். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை திட்டிக்கிட்டு இருப்பாங்க, இவன் ஒருத்தன் பைத்தியக்காரே அப்படின்ட்டு. எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் பாட்டு கேட்க மாட்டேறான், இதையே போட்டுக்கிட்டு இருக்கான். பக்கத்து வீட்டுலாம் கேட்டுட்டாங்க, என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா போக போக என்ன ஆச்சுன்னா, எங்க பாப்பாவை கேளு இதை கேளு அப்படின்னு எதுவுமே சொல்லலை சார் சொன்னதுல இருந்து. ஆனா ஒரே ஒரு தடவை ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாரு, நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிய, இந்த இதுக்கு என்ன பண்றது, இப்படி ஆயிருக்கு அப்படி ஆயிருக்கு, இந்த பாலெல்லாம் இருக்கு அப்படின்னு. நான் ஒரு சில விஷயம் ஒரு சின்னதெல்லாம் 1 மணி நேரம் ஆயிடுச்சு பேசிக்கிட்டே வந்தோம். இது இப்படி பண்ணணும், அது அப்படி பண்ணணும், இப்படி பண்ணா அது சரியாயிரும் அது சரியாயிரும் அப்படின்ட்டு. எங்க பாப்பா எல்லாமே விளையாண்டுக்கிட்டே இருக்கு. ஒன்னே ஒண்ணு சொல்லிச்சு, அப்ப இவ்வளவு ஏன்பா சொல்றீங்க, சார் சொல்லியிருக்காருல்ல ஒன்னே ஒண்ணு, ஒரு வார்த்தைக்குள் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தைக்குள் எல்லா நோய்களும் பறந்து விடும் அப்படின்னு இந்த வார்த்தையை முழுசா எங்க பாப்பா சொல்லிருச்சு. எங்க பாப்பாட்ட நான் எதுவுமே சொல்லல. அந்த ஆடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம், அவங்க விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவ்வளவு 1 மணி நேரம் நான் பேசிட்டு இந்த ஒரு வார்த்தைய சொல்லிட்டு சும்மாட்டாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரி, ரொம்ப சந்தோஷம். எப்படி எங்க பாப்பாவுக்கு கொண்டு போறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், கொண்டு போக தேவையே இல்லை. இந்த டிவி இது மீடியா எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். எங்க பாப்பா கேம் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க, எல்லாமே அது பாட்டுக்கு இது பண்ணாங்க. அதோட ரொம்ப விஷயம் என்னன்னா, அசைவம் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா நாங்க சாப்பிட நிப்பாட்டிட்டோம். நீ நிப்பாட்டு அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை. அதுக்கெல்லாம் மீன் கருவாடு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஆனா நாங்க நிப்பாட்டினோம். நீங்க மட்டும் சாப்பிடல, நான் எதுக்கு சாப்பிடணும்? இந்த ஒரே ஒரு உதாரணம் போதும். நம்மளோட ஒழுக்கம் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம குழந்தைகளை நல்லபடியா கொண்டு வந்துடலாம். குழந்தைகளை தயவு செஞ்சு எதுவுமே பண்ணாதுன்னு சொல்லாதீங்க, நம்ம பண்ணணும். இதுதான் முதல் விஷயம். நம்ம பண்ணினா போதும், குழந்தைங்க மாறுவாங்க. இதை ஒன்னா புதுசா சொல்லல, சார் சொன்னதுதான் நான் அனுபவிச்சிருக்கேன். இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நன்றி. என்னோட பேர் விஷாலி, செய்யாறு, திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். என் பையன் குழந்தையில இருந்தே மக்கு மக்கு மக்குன்னு தான் சொல்லுவாங்க. யாரா கடைசி மார்க்னா எங்க தினேஷை எழுந்து நின்றுடுவான். எனக்கு டீச்சர் தான் சொல்லவே வேணாம், அதனால அவன் மக்குன்றதான். யாரா 25ஆவதுன்னா அவன் எழுந்து நின்றுடுவான். போன மாசம் எனக்கு இந்த விஷயத்தை திரும்ப என் குழந்தை சொன்னாம்மா, நான் பின்னாடி மக்கள் நின்ன பாருமா, இன்னைக்கு அதனாலதாம்மா நான் ஒரு குட்டி இளபாஸ்கரா செய்யாறுல வந்திருக்கேன். எனக்கு ஏன் தான் இந்த பையனை பெத்துட்டு எல்லாருமே இந்த பையன் ஒண்ணுமே உருப்புல எப்படி சுத்திட்டு இருக்கு, பிடெக் முடிச்சுட்டான், அவனுக்குள்ள இருந்தது என்ன விஷயம் தெரியாமையே அவன் ஏதோ படிக்க வச்சிருக்கோம், அப்படிதான் அவன் இந்த மாதிரியே வளர்ந்துருக்கான். நாங்க எதுவுமே சொல்லி கொடுக்காத எல்லா விஷயங்களையும் ஐயா பார்க்காமையே எல்லா சீடியும் கேட்டுட்டான். இதுல என்ன விஷயம்னா, நாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையா இருப்போம். நான் வேலைக்கு போயிட்டு வரேன், 22 வருஷமா ஆசிரியரா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அத்தானும் ஒரு சுகர் மில்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பாப்பா பாட்டு டிவி பாப்பா, வாட்ஸ்அப் நோண்டுவா, அவன் வேலை உண்டு. அப்படியே இருந்துட்டு இருந்தேன். எங்க ஃபேமிலி நைட்டானா எல்லாரும் டைனிங் ஹால்ல உட்காரணும். என்ன பண்ணணும், 1 மணி நேரம் இளபாஸ்கர் கேட்டுட்டு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, அவ்வளவுதான். வேற எந்த கண்டிஷனும் கிடையாது. இப்படி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை கொஞ்சோண்டு நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்தினா அதுவே நாம் இந்த பயிற்சிக்கு வந்த வெற்றியாகவும் அவருடைய வெற்றியாகவும் இந்த சமுதாயம் வாழ்வதற்கான மிகச்சிறந்த வாய்ப்பாகவும் இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனமலைங்கிற ஊர்ல ஒரு ஆசிரமம் இருக்குங்க, காந்தி ஆசிரமம்னு பேரு. அது ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தை ஒருத்தர் நடத்திட்டு வர்றாரு. அவரு ரொம்ப சிறப்பா நடத்திட்டு வர்றாரு. தேவைப்பட்டா நீங்க அவரை போய் பார்க்கலாம், அவர் பள்ளிக்கூடத்தை பார்க்கலாம். அவரு போன கேம்புக்கு வந்திருந்தாரு. வந்துட்டு நாம இந்த தண்ணியெல்லாம் பிளாஸ்டிக் டம்ளர்ல கொடுத்துருந்தீங்களா, அது கொடுக்கக்கூடாது, அது வந்து உடம்பு கெடுதல், அதனால வந்து இனிமேல் சில்வர் டம்ளர் தான் கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு, சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, அடுத்த கேம்ப்ல இருந்து நான் ஒரு 200 டம்ளர் வாங்கி அனுப்பிச்சறேன்னு சொல்லிட்டு போனாரு. நானும் மறந்துட்டேன்.
கரெக்டாக அவங்க ஆசிரமத்துலேருந்து 2 பேர்த்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அவங்க வந்து 200 டம்ளர் ஒரு பயிர் விளையுதுன்னா விதை போட்டு விளைச்சல் வருது, அதுக்கு விளைச்சல் அறுவடை பண்ற நேரம் அது செத்து போச்சுன்னா விளைச்சல் வருமா? அப்படின்னா சொல்றாங்க செத்து பிழைக்கிறது இல்லை. அந்த 7 பிறப்பும் ஒரே பிறவியிலேயே பிறக்கிறதா 7 பிறப்பு அப்படின்றாங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன். எனக்கு ஒரு நல்ல பொருள் வேணும் அப்படின்னா கடைசி சொல்யூஷன் வந்து நான் அந்த பொருள் உற்பத்தி பண்ணாதான் மட்டும்தான் உண்டு. ஸோ இது மாதிரி ஒன்னொன்றுக்கு பார்க்கும்போது இந்த தற்சார்பு வாழ்க்கை தான் வந்து ஒரு பெரிய அடிப்படையா தெரியுது. இந்த தற்சார்பு வாழ்க்கையை வாழணும்னா எல்லாருமே வந்து நம்மளுக்கு தேவையான 3 விஷயம் தான். அதாவது உணவை நம்ம உற்பத்தி பண்ணுவோம், அதே மாதிரி உடையை நம்ம உற்பத்தி பண்ணலாம், அதே மாதிரி இருக்க இடம். வீடும் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா மணல் வீடு இயற்கை முறையில் எப்படி கட்டலாம்னு சொல்லிட்டு யூடியூப்ல கொஞ்சம் பகிர்வு வருது. ஸோ அதை பற்றி கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இது மாதிரிலாம் இருந்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஃபீசிபிலிட்டி பார்க்கணும். ஏன்னா இப்போ இருக்க சிஸ்டம்ல பணம் வித்தா எல்லாமே கிடைக்குது. இது போல காய் வாங்கி வாங்கலாம், இது போல வீடு கட்டிடலாம், இது போல வந்து இந்த கடையில் போல துணி வாங்கலாம். இதெல்லாம் நம்மளே சேர்ந்து பண்ணும்போது ஒருத்தரால எல்லாத்தையும் பண்ண முடியாது. இன்னைக்கு நானே வந்து சாப்பாடு உற்பத்தி பண்ண முடியாது, உடைக்கும் பண்ண முடியாது, வீடு கட்ட முடியாது. ஸோ இப்படியும் பண்ணும்போது நம்ம திருப்பியும் பணத்துக்கு போக வேண்டியிருக்கும். அந்த பணத்துக்கு போகாம நம்ம இது வந்து ஒரு அடுத்த சொல்யூஷன் பார்த்தோம்னா இந்த பண்ட மாற்று முறை தான். இதுல நான் கொஞ்ச நாள் தேடி பார்த்தேன், எனக்கு வந்து கரெக்டான ஒரு அளவுகோல் கிடைக்கல. எல்லாமே இது இவ்வளவு கொடுத்தா இது இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ற அளவுகோல் பெருசா எங்கேயுமே வந்து ஆதாரம் கிடைக்கல எனக்கு. இதுல ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுச்சா, நம்ம மனை நிறைவு தான் நம்மளோட ஒரு அளவுகோல். ஏன்னா இது கொடுக்குறப்பா நீ எவ்வளவு கொடுக்குற அப்படின்னு சொல்லும் போது அவர் மன நிறைவு கொடுக்கணும், நீங்களும் வாங்கும்போது மன நிறைவோட வாங்கணும். ஸோ இதை வந்து ஒரு ஆதாரமா தெரியுது, சொல்யூஷனா தெரியுது. இது வந்து நம்ம இருக்க ஜென்ரேஷன்ல உட்புகுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு ஃபீல் பண்றேன். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி இந்த இப்ப இருக்க சிஸ்டம்க்கு ரொம்ப இதுவாயிட்டாங்க. வர தலைமுறையை நம்ம வந்து இதுக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம சிறப்பா வந்து நிறைய விஷயம் பண்ணலாம். மக்களும் வந்து இந்த பணத்தை நம்பி ஏமாறாம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம். நம்ம இது உங்க கையில தான் இருக்குது. எந்த மாதிரி எஜுகேஷன் வேணும், நம்ம குழந்தை எப்படி இருக்கணும், தனியா சிந்திக்கணுமா இல்ல அந்த ஆட்டு மந்த மாதிரி இருக்கணுமா அப்படிங்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்குது. நீங்க தான் யோசிச்சு ஒரு பெரிய சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஃபாலோ பண்றதும் இல்ல முயற்சிக்கிறதும் நம்மளுடைய கையில இருக்கு. தெளிவு நமக்கு தான் வேணும். இது எந்த அளவுக்கு நீங்க தெளிவு பண்ணிட்டு இன்னும் எத்தனை பேருக்கு வெளியில சொல்ல முடியுறீங்களோ இதையெல்லாம் சொல்லுங்க. ஃப்ரீ காப்பிரைட் இல்லாம தான் போட்டு கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் கொடுங்க. சும்மா போய் ஒரு இன்ஜெக்ஷன் 4500 ரூபா. குழந்தை இல்லாதவங்களுக்கு இன்ஜெக்ஷன் 4500 ரூபா. 6 இன்ஜெக்ஷன் போடணுங்கிறாங்க, இடையில விட்டா திருப்பி மறுபடியும் ஆரம்பிக்கணுங்கிறாங்க. சிம்பிள் உணவு முறையை மாத்தினா குழந்தை ரொம்ப சர்வசாதாரணம். அறிவான குழந்தை பெற்றுக்க முடியும். நல்ல குழந்தைகள், ஆரோக்கியமான குழந்தை, எப்படி வேணுமோ அப்படி குழந்தையை பெற்றுக்க முடியும். என்ன குழந்தை வேணுமோ அந்த குழந்தையை பெற்றுக்க முடியும். அஸ்ட்ராலஜிஸ்ட்ல தேவையே கிடையாது. சரியான முறை, வெளியில நல்ல டேபிள் போட்டு எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க, சூஸ் பண்ணி எடுத்துட்டு போங்க, நிறைய பேருக்கு கொடுங்க. உண்மையிலே எல்லாத்துடைய லைஃப் ஒரு ஆரோக்கியமான அடுத்த சமுதாயத்தை நம்மளால தீர்மானமா உருவாக்க முடியும். எல்லாம் பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு. நன்றி. என் பேர் சமர்ப்பா குமரன் சொல்லுவாங்க. என் ஊர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பக்கத்தில் மேட்டுக்கடைங்கிற ஒரு கிராமம். நான் இங்கே வந்ததுக்கு அடிப்படை காரணம் பல நேரங்களில் ஐயாவுடைய வட்டுக்களையும், அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனால் அந்த கிராமத்தில் நான் இன்னைக்கு நூலகம் வைக்க போகிறேன். மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா இதை இவங்க சொன்ன அந்த முறைப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஆங்கில மருத்துவம் பார்த்து 21 வருஷம் ஆச்சு. 95ல் சிவசேலம் என்கிற இடத்துக்கு போய் நான் பயிற்சி எடுத்தேன். இங்கே பாக்கியா புத்தகத்தில் நோயின்றி வாழ முடியாதா அப்படின்னு ஒரு புத்தகத்தை படித்து அன்னையிலிருந்து தேடி அன்னை கோவை சுப்பிரமணியன் வரைக்கும் வந்து ஒரு மாதம் முழுக்க சுற்றி பயிற்சி எடுத்துகிட்டு போய் அன்னையிலிருந்து இந்த வரைக்கும் நான் மருத்துவமே பார்த்துக்கிறது இல்லை. நான் திருமணம் பண்ண பிறகு என் மனைவிக்கும் மருத்துவம் பார்க்க விடலை, என் குழந்தைகளுக்கும் மருத்துவம் பார்த்ததில்லை. ரொம்ப உடல் நலத்தோட, மனநலத்தோட, சிந்தனை நலத்தோட நல்லா இருக்கிறோம். ஏன்னா இந்த கல்வி முறையில் நாங்கள் படிக்கலை, அதனால நல்லா இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி. அண்ணாக்கு நன்றி. நான் என்ன சொல்ல போறேன்னா, ஒரு ஸ்கூல்ல என்ன எஜுகேஷனல் டொமைன்ல ஒரு 10 வருஷம் பிஸ்னஸ் தான் பண்ணேன், சேவைலாம் பண்ணேன், பிஸ்னஸ் பண்ணேன். இப்போ வந்து ஜஸ்ட் வேற ஒரு ப்ராஜெக்ட்ல இப்போ இருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ அது வந்து என்னன்னா, நம்மாழ்வார் ஐயா ஃபர்ஸ்ட் ஒரு மேற்கோள் காட்டிட்டு கொஞ்சம் ஒரு சின்னதாக என்னோட கான்செப்டை சொல்லிடுறேன். நம்மளோட ஐயா என்ன சொன்னாங்கன்னா, அவரோட கனவு என்னன்னா சுவர் இல்லாத பள்ளி. அவரோட
கனவு வந்து சோறு இல்லாத பள்ளி. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், கல்வி சம்பந்தமான கேள்வி இருந்தால் கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு போய் சேருது. அந்த விஷயங்களை வந்து மேலும் அதை வெளி உலகத்துக்கு அதை தெரிய வைக்கிறதுக்கு அந்த அம்மா வந்து கொஞ்சம் ட்ரைனிங் மாதிரி ஏதாவது கொடுக்க வைக்கணும் அப்படின்னு என்னுடைய தாழ்மையான வேண்டும். ஆல்ரெடி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணா சொல்லுவாங்களே சனி ஞாயிறுல ட்ரைனிங் எடுப்பீங்க. அதனால கணக்கு மட்டுமாவது தமிழ் மொழியில சொல்லி கொடுத்தா நம்ம குழந்தைகள் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான மிகப்பெரிய ரகசியங்கள் அதுக்குள்ள அடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தமிழ் மொழி ஒழிஞ்சதுக்கும் இல்லவு நாடுகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு அப்படின்னு என் மனசுக்கு படுது. எனக்கு வழிதான் தெரியல. அதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது தவறு இருந்தா மாட்டி சொன்னா ஏத்துக்கிறேன். மிக்க நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெகதீஷ். என்னோட மாவட்டம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சிக்குப்பைன்ற கிராமம். சென்னையில் தனியார் பன்னாட்டு தொழில்நுட்பத்தில் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியராக இருக்கேன். ஆக்சுவலாக ஈலர் பஸ்னோட ஐயாவோட வீடியோஸ் வந்து நான் 4 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கினாலும் நம்ம அதை ரியலைஸ் பண்ணி நம்ம அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஷேர் பண்ணாதான் அதுதான் மெய்யான அறிவு. ஒருத்தர் சொல்றான்னா அதை வந்து அப்படியே நம்புறது வந்து ஈஸியா ஒருத்தனை ஏமாத்திடலாம். ஸோ அந்த மாதிரியான கல்வியை குழந்தைகிட்ட கொடுத்துட்டுனா அவன் வந்து கேட்பரி சாக்லேட் விளம்பரத்தை 10,000 தடவை டிவியில வந்து 10,000 மெத்தட்ல ஒளிபரப்பினாலும் அந்த குழந்தையை ஏமாற்ற முடியாது சுய சிந்தனையோட இருந்தா. ஸோ இதுதான் வந்து 2 விஷயம். இந்த 2 விஷயத்தையும் வந்து அந்த நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துல இந்த அற சிந்தனையும் சுய சிந்தனையும் தற்சார்பு இதுவும் சேர்த்தா நல்லா இருக்கும்னு என்னோட வேண்டுகோள். நன்றி. எங்க ஒரு குரூப் இந்த மாதிரி ரொம்ப ஜல்லிக்கட்டுக்காக உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அப்பப்போ நிறைய வாட்ஸ்அப்ல வந்துட்டு இருந்துச்சு. எங்களோட டீம்ல இருக்கிற ஒருத்தர் அவர் தான் எல்லாத்தையும் எங்களை வழிநடத்துற ஒரு மாதிரி அடைய ஆளாளுக்கு பேசாதீங்க, உங்களோட இடத்துல இருந்து ஒரே ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கன்னு கேட்டார். ஒன்னே ஒரு அல்ப மேட்ரு, பேஸ்ட்டை யூஸ் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக பல்படி யூஸ் பண்ணுங்கன்னாரு. 2 ரிப்ளை தான் வந்துச்சு. வேற எவனும் அதை பத்தி பேசவே இல்லை. அவரே வெறுத்து போயிட்டாரு. ஆக நமக்குள்ள ஒரு மாற்றம் வராம சமுதாயத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. முதல்ல நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவோம். அதுக்கான முயற்சிகளை ஐயா எடுத்துட்டு இருக்கிறாரு. அவங்க முதல்ல நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கு எடுத்துக்கிட்ட விஷயம் 3 விஷயம். அதை கரெக்டா ஐயா ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. 1 விவசாயம், 2வது ஆரோக்கியம் மருத்துவம், 3வது கல்வி. 3ஐயும் வச்சுதான் நம்மளை அடிமைப்படுத்தி இருக்கான். இவர் அதை அடையாளம் கண்டுபிடிச்சு 3ஐயும் ஒண்ணுன்னா இப்ப நம்மளுக்கு விளக்கம் சொல்லி அதுல இருந்து எப்படி தெளிய வச்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கு நம்ம கூட அவர் கூடவே இருந்து நாமளும் அதுக்கு வழி நடத்தி போனதான் இந்த சமுதாயத்தை அடுத்த தலைமுறைவாது இன்னும் நல்லா முன்னேற்றி கொண்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். அதுக்கு எல்லாரும் முயற்சிப்போம். இறைவன் எவ்வளவு புரிப்பானாங்க. நிறைய தெரியும். நைட் நம்ம ஒர்க் பண்ணணும், நல்லா செய்யணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க பெற்றோர்கள்லாம் ரைம்ஸை போட்டு விட்டுருவாங்க. அது வாட் சைடில் ஓடிட்டே இருக்கும். நம்ம வந்து சைடில் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அவன் குளிச்சானா ஏதாவது சாப்பிட்டானா எதுவுமே பண்ணுறது கிடையாது. இப்போ நான் ப்ராக்டிக்கலாக நடக்கிறத சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் அனுபவித்து நான் எல்லாம் பண்ணது. ஏன் அதே மாதிரி ஐயா நல்லா ஒரு கருத்து சொன்னாங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம பையன் நம்ம வளரணும், நம்ம இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை வந்து எப்பவுமே திணிக்கக்கூடாது. இப்போ என் பையனுக்கு எதுவுமே புரிய வைக்கணும் அப்படின்னா அவன் விளாண்டுட்டு இருப்பான், அவன் தண்ணியில் விளாண்டுட்டு இருப்பான். அந்த தண்ணியை பற்றின கதையை தான் சொல்லுவேன். இது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா நைட் அவன் தூங்க போகும்போது அவங்க அம்மாட்ட வந்து சொல்லி இன்னைக்கு இதெல்லாம் இருக்கா இல்லையா அவன் ஜஸ்டிஃபிகேஷனாக அவனுக்கு வருது. இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்துருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக 3 மாதத்துக்கு அப்புறம் அடுத்த முறை நடக்கிற கேம்ப்ல இன்னும் நிறையா சிலபஸ் எல்லாம் மண்டையில் இருக்குது, நோட்ஸாக இருக்குது. இன்னும் ஆடியோவோ வீடியோவோ வரல. கூடிய சீக்கிரம் அதுக்கு நேரம் கிடைச்சிடும். அடுத்த முறை கேம்ப் இது நிறைய சிலபஸோட புது பல நல்ல ஸ்கூல்களோட நம்ம சந்திக்கலாம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. சந்தோஷம். தேங்க்யூ.